நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக திண்டுக்கல் வரையும் போயிருந்தோங்க. ட்ரெயின் விட்டு இறங்குனதும் வானம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுன்னு சொல்லிட்டு மேல நின்று பார்த்துட்டு இருந்தோங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயே கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்க இருந்த வெயிட்டிங் ஹாலுக்கு போயிட்டோங்க. அங்கேயே கிளம்பிட்டு ஃபங்க்ஷன் போக நாங்க வெளியே வெயிட்டிங் ஹால் வாசல்லையே இந்த மாதிரி பிக்சர்லாம் இருந்துச்சுங்க. திண்டுக்கல்ல இருந்து எந்தெந்த பிளேசஸ்லாம் நியர்பை இருக்கு, எங்கெங்க போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி போட்டிருந்தாங்கங்க. நாங்க இப்ப ஃபங்க்ஷனுக்காக வத்தலகுண்டு தான் போறோங்க. அதனால ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் பிடிச்சு போயிட்டு அங்க இருந்து இன்னொரு பஸ் பிடிச்சு வத்தலகுண்டு போய் இறங்கணுங்க. போற வழி ஃபுல்லா மலை தோப்புன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே ரொம்ப இயற்கையா அழகா இருந்துச்சுங்க. ஒரு வழியா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ள பந்தி போயிட்டு இருக்குங்க. நம்ம வரத்துக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சிச்சான்னு பார்த்தா இப்பதான் தாய்மாமன் வீட்டுல இருந்து சீரெல்லாம் கொண்டு வந்து ஸ்டேஜ்ல வச்சுட்டு இருந்தாங்கங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பந்திலாம் போட்டுருவாங்க போலங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மொய் எழுதிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பந்தி நடக்குது, ஒரு பக்கம் ஃபங்க்ஷனுக்கான வேலை நடக்குதுங்க. நாங்க காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருந்தோங்க. அதுக்கப்புறமா பாப்பாங்களுக்கு 2 பேருக்கும் காது குத்தி முடிச்சாங்கங்க. பெரிய பாப்பா தான் ரொம்ப பயந்து அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. வந்தவங்க எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம்.